ஸோ நம்மளோட நிகழ்ச்சி நாயகனாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஹிப் ஹாப் தமிழா ஆதி அவர்கள் இங்கே வந்துட்டாரு. ரிட்டன் ஆஃப் தி டிராகன்னா என்ன? இந்த பேச்சு தான் நம்ம ஊர் ஃபுல்லாக ஒரே பேச்சாக இருந்துகிட்டே இருக்கு. லண்டன் மற்றும் மலேசியா தொடர்ந்து சொந்த மண்ணுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஹிப்ஹாப் தமிழா ஆதி செய்ய காத்திருக்கக்கூடிய தரமான சம்பவம் தாங்க இந்த ரிட்டன் ஆஃப் டிராகன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த மோஸ்ட் எக்ஸைட்மெண்ட் செக்மெண்ட்டில் வந்து இருக்கோம். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஹெட்செட்டில், ஃபோனில், டிவியில் பார்த்து கேட்டு ரசித்து அந்த வெறித்தனமான பாடல்களை, ரம்யமான லவ் சாங்ஸை அண்ட் எனர்ஜெட்டிக்கான யங்ஸ்டர்ஸோட சாங் எல்லாம் இன்னைக்கு கேட்டு நேரடியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நம்ம கோயம்புத்தூரில் நடக்க இருக்கு. அதுதான் ரிட்டன் ஆஃப் தி டிராகன் கான்சர்ட் ஹிப் ஹாப் தமிழா ஆதி அவர்களோட. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே, 2 தலைமுறைகளுக்கு மேலே, ஐ மீன் 2 டெக்கேட்ஸாக வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து மியூசிக் கான்சர்ட்ஸாக வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ராஜ் மெலடிஸ் வித் ப்ரொடக்ஷன் யூனிட் மிஸ்டர் ராஜன் அவர்களே நல்ல பலத்த கைத்தட்டலோட மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அண்ட் நம்மளோட டாட் என்டர்டைன்மெண்ட் 15 years ஆஃப் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி, 2 decades ஆஃப் இந்த ஈவெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து சிறப்பான நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் கான்சர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டாட் என்டர்டைன்மெண்ட்லேருந்து ஆர் சிஇஓ மிஸ்டர் சக்திவேல் கோவிந்தராஜன் அவர்களை பலத்த கைத்தட்டலோட மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, ஸோ எல்லாரும் இந்த எக்ஸைட்மெண்ட், எல்லாருக்கும் யங் சாம், கியூட் இதெல்லாமே சொல்லலாம். ரேஸ் கோர்ஸ், டவுன் ஹால், ஊட்டி, மருதமலை அப்படின்னு நம்ம கோவைக்கு பல பெருமைகள் இருக்கு, பல அடையாளங்கள் இருக்கு. ஆனால் அந்த அடையாளங்கள்ல மிக முக்கியமான ஒரு அடையாளமாக மாறி இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து நம்மளோட வீட்டு பையன் அப்படின்னு செல்லமாக சொல்லக்கூடிய நம்மளோட ஹிப் ஹாப் ஆதி அவர்கள் தான். எஸ், ஸோ அது மட்டும் இல்லை, இவர் இங்கே தான் படித்தார், இங்கே தான் வளர்ந்தார், இங்கேருந்து தான் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. இப்போ திருப்பி நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே அவர் வந்திருக்காரு. அப்படிங்கும் போது பெருமையான ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கிடச்சிருக்காது. கஷ்டப்படுங்க, நிச்சயமாக போராடுங்க, உங்களுக்கும் வந்து வாழ்க்கை வந்து மாறும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டு பையனாக இருந்து முன்னேறி நம்மளை வந்து எல்லாருக்கும் வழிகாட்டி இன்னைக்கு இருக்காரு. ஒரு யங் ரோல் மாடலாக இருக்காரு அப்படின்னா அது நம்மளோட ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான். அவர்களோட பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கு நீங்க அவ்வளோ வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த கான்செர்ட் பத்தி எல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்காகவும் இங்க நம்ம எல்லாரையும் நேராக பார்க்கறதுக்காகவும் இங்க வருகை தந்திருக்கும் பெருமைக்குரிய கோயம்புத்தூர் நாயகன் நம்மளோட ஹிப்ஹாப் ஆதி. எப்பவுமே இந்த யங் சாமா இருக்கும். உங்களோட பாடல்கள் கேட்டால் நம்மளே வந்து அந்த காலேஜ் லைஃப்குள்ளேயே போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியான பாடல்கள் தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய உங்களுக்கு ஃபேஸஸ் வந்து இருக்கு. ஸோ பீங் அ மியூசிக் டிரெக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர் அண்ட் நீங்கள் ஒரு சிங்கர், ஹிப் ஹாப் அப்படிங்கிற வந்து ஒரு நியூ கல்ச்சரையே வந்து ட்ரெண்டிங்காக கொண்டு வந்து நீங்கள் அது ஒரு மாஸாக வந்து நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும்தான் அதில் தனி ஒருவனாக இருக்கீங்க. ஸோ எங்கள் கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக, நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரிட்டன் ஆஃப் தி டிராகன் ஹிப் ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் மக்களை சந்திச்சிருக்கீங்க. அது வந்து 1 question நான் உங்ககிட்ட போட்டு அதுக்கப்புறம் அப்படியே போடலாம். ஸோ ஹிப் ஹாப் ஆதி வந்து பல அவதாரங்கள் இருக்கு. பட் ஹிப் ஹாப் ஆதியோட ஒரு பிடிச்ச அவதாரம் என்ன? இப்படி தான் ஆரம்பிச்சேன். என்னோட முதல் அடையாளம் வந்து நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம். அதில் ஃபார்ச்சுனேட்லி உங்கள் அன்பால் ஒவ்வொன்றா அது எல்லாமே அந்த ஒவ்வொரு கனவும் சாத்தியமாச்சு. பட் டேக் அவே த ஃபேம், டேக் அவே எவ்ரி திங், மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படின்னா வந்து இஃப் யூ டேக் அவே ஆல் த ஷெல்ஸ் டீப் இன்சைட், உள்ளே வந்து நான் ஒரு ஆல்வேஸ் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அட் ஹார்ட். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து நான் ஒரு கலைஞன், ஒரு சுதந்திர இசை கலைஞன். படங்கள் பண்ணுறப்போ சுதந்திரமான கருத்துக்கள் சொல்கிறதுக்காக தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் இந்த முதல் படம். ஸோ அதுவுமே வந்து அதை நோக்கின பயணம் தான். ஸோ வந்து எங்கள் கருத்துக்களை சமுதாயத்துக்கு சொல்ல கலையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் மியூசிக் யூஸ் பண்ணி இந்த டைமில் மூவிஸுங்கிற மீடியம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பேசிக்காக ஸ்க்ராட்சாக பார்த்தா நான் ஒரு கலைஞன், எல்லா வகையிலும் இது பண்ணேன். அடிப்படையில் ஒரு கலைஞன். பியூட்டிஃபுல் ஆன்சர். கலைஞனுக்கு வந்து வேற என்ன, ஒரு இண்டிபெண்டாக அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செஞ்சு மக்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் இருக்குது. தட் இஸ் பியூட்டிஃபுல் ஆன்சர். கோவைனா கெத்து அப்படின்னு அந்த மாசா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோயம்புத்தூர் ட்ரெண்டிங் பண்ணணும், அந்த சாங் இல்லாமல் நாங்கள் யாருமே ட்ரெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது எங்கள் ஊர் தாறுமாறு
எங்க வேணாலும் கேட்டுப்பாரு. ஏனுங்க உங்களுக்காக பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கான மைக் கொடுத்துலாங்க. ஸோ இது பத்திரிகையாளர்களோட கேள்விக்கான தருணம். ஸோ நீங்க உங்களோட கேள்விகளை வந்து கேட்கலாம். உங்க நேரம் எடுத்துட்டு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய பேரை போன சந்திப்பில் பார்த்தேன். என் படம் பிடி சாருக்காக வந்திருந்தப்ப அண்ணனெல்லாம் அங்கே பார்த்தேன். அண்ணெல்லாம் கேள்வி கேட்டார், பதில் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ சொந்த மண்ணுக்கு திரும்ப சொந்த ஊருக்கு வந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. லோகோவில் டிராகன் போட்டிருக்கீங்களா? அதுக்கான ரீசன் என்ன? இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லர், இந்த வேர்ல்டு டூர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ட்ரெய்லர் விட்டோம். அதாவது அந்த ட்ரெய்லர்லேயே அதுக்கான pretty much எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதாவது டிராகன்கள் பொதுவாக போருக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து திரும்ப வந்து அதோட டென்னுக்கு திரும்ப வரும், எப்போவாச்சும் வரும். ஆனால் பொதுவாக டிராகன்கள் திரும்புவதில்லை. ஒருவேளை திரும்பினால் அப்படிங்கிறது தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வச்சு. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இந்த கோவை தெருக்களிலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள். இந்த இன்னிச்சல் நிகழ்ச்சி எங்கே நடக்குது, வென்யூ அதெல்லாமே? ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸில் நடக்குது. அண்ட் நேற்று அதுக்கு தான் வந்திருந்தோம், இந்த பத்திரிகை சந்திப்பு இன்னைக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸில் நடக்குது. அண்டு இன்னைக்கு ப்ரெஸ் மீட். நேற்று வந்து முழு நாள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா, இந்த இடத்த வந்து பார்த்துட்டு எங்கேருந்து எப்படி வருது. ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இப்போ எங்களோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெகுலராக ஒரு திரைப்பட இசையமைப்பாளரோட கான்செப்ட் கிடையாது. நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்செப்ட் பற்றி நான் ஒரு ப்ரீஃப் அண்ணன் கேட்டனால இதை டோட்டல் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். நேற்று வந்து இடம்லாம் பார்த்தோம், கொடிசியா கிரவுண்ட்ஸ் தான் இடம். ஸோ பார்க்கிங் செக் பண்ணோம், ஃபுல்லாக ரெக்கி போனோம். அண்டு ரெண்டு ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்கள படாத பாடுபடுத்திட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை ஏன்னா ஏன்னா மக்கள் எங்களை நம்பி வரப்போ நாங்கள் இவங்கள நம்பி வரோம். ஸோ அதனால் எல்லாருக்கும் இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக நேற்று ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணோம். அண்ட் அவங்க பொறுமையாக காலையிலேருந்து ஃபுல்லாக டே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்து இது பண்ணி செப்டம்பர் 8க்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அண்டு வர வழியில் இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. ஸோ அந்த கன்ஜெஷன்லாம் இருக்குது. ஸோ கான்செப்ட்டுக்கு வரவங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பிளான் பண்ணி வர்றது கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம். கான்செப்ட் பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். இது வந்து பொதுவாக வந்து ஒரு உட்காந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறோம், அப்புறம் ஒரு சிங்கர்ஸ் வராங்க, அப்படி இருக்காது. ஒரு எம்சி இருப்பாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, அப்படியும் இருக்காது. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில். என் கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது. எம்சியும் நானே, பர்ஃபார்மரும் நானே, அங்கே வந்து இப்போ டான்ஸரும் நானே, எல்லாமே நானே. ஸோ என் கூட வந்து பேசிக்காக வந்து இது வெஸ்ட்டில் ரொம்ப பாப்புலர். ஒரு டிராவிஸ் ஸ்காட் கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இதுதான் நாம. இங்கே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கான்செப்ட் வந்து நிறைய நடக்கும். ஸோ அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்காது. அதனால இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் முடிந்த அளவுக்கு எல்லோரும் ஸ்டாண்டிங் இதுதான். அப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வெம்ப்லி, இப்போ லண்டன் வெம்ப்லியில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங், ஸ்டாண்ட்ஸில் மட்டும்தான் சீட்டிங். ஏன்னா என் கான்செப்ட்டுக்கு வரவங்க பொதுவாகவே அது ஒரு வைப்பில் இருக்கும். ஸோ அதனால் வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் பிளான் பண்ணோம். பட் ஃபேமிலி க்ரௌட், அதாவது படங்களில் நடிப்பதுனால சின்ன பசங்க அண்ட் கொஞ்சம் எல்டரான லேடிஸ் இவங்கெல்லாமும் கன்சிடர் பண்ணுங்க, அவங்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிந்தவரை அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம். அதாவது சைட்ஸில் சீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் நீங்கள் வைப் ஆகிறதுக்கான ஸ்டாண்டிங் இது. அதுக்கப்புறம் ஒரு கோல்டு சீட்டுன்னு ஒரு 30 feet ஸ்பேஸ் விட்டு ஒரு கோல்டு சீட்டிங் ஏரியா வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி ஜென்ரல் ஸ்டாண்டிங் ஜோன்ஸ் எல்லாம் அது பின்னாடி இருக்கு. ஸோ அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு ரேம்ப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 feet, அதாவது இப்போ அது ஒரு 100 meter ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கு. இங்கேருந்து அந்த எண்டு ரேம்ப் வரைக்கும் போயிட்டு வருது. பட் ஐ லைக் தட். எனக்கு வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் க்ரௌட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிறத ஒரு 2 மாதங்களா அது போக மலேசியா என்னோட கான்செப்ட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க. ஸோ அங்கே இருக்கிற இதை பார்த்தாங்க, அங்கே என்ன சேலஞ்சஸ், எங்கள் கான்செப்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். அண்ட் இதுக்கான முதல் ஜென்ரல் ரூல் என்னன்னா 3 மணி நேரம் ஃபுல்லாக டான்ஸு, பாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் நான்ஸ்டாப்பாக வைப்பில் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிந்தவரை கொஞ்சம் ஏரியான க்ளோத்ஸ் போட்டுவாங்க. ஜென்ரலாக கான்செப்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர மாதிரி வர வைப்பில் என் கான்செப்ட்டுக்கு வராதிங்க, அது ரொம்ப ஸ்டஃபி ஆகிடும். ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டு இருக்க போகிறீங்க, பாடிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து முடிந்தவரை ஏரியான க்ளோத்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஜாலியான
ஃபுல்லாக ஸ்போர்ட்டிங் வைப்லேயே வந்துருங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அத்லெட்டிக்ஸ் தான் அது. ஸோ நானும் ஃபுல் ரன்னிங்கில் இருப்பேன், நீங்களும் அதுக்கு மேலே வைப்பில் இருப்பீங்க. உங்கள் வைப்பில் தான் நான் ஃபங்க்ஷன் ஆவேன். அண்ட் இந்த கான்சர்ட் வந்து ஜென்ரலாக இப்படி ஒரு ட்ராக் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. மலேசியாவில் ட்ராக் லிஸ்ட்லாம் கிடையாது. பேண்டு பேக் டு ஓல்ட் ஸ்கூல் டேஸ். ஒரு பேண்டு, டிஜே அண்ட் நான் அண்ட் வித் த ஃப்ளோ கான்சர்ட் போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன வைப் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் வைப் ஆவேன். அண்ட் திடீர்னு கட் பண்ணுவோம், ரிப்பீட் வருவோம். அண்ட் நோ +1s இன் பாப் தமிழ் கான்சர்ட்ஸ். +1 ட்ராக்ஸ் இருக்காது. எல்லாமே பீட் கூட லைவ் பேண்டு தான். ஸோ அதனால் பாட்டு எப்படி வேணால் மாறி வரும், இப்படி வரும். ஸோ நீங்களும் ரெடியாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற வைப் வச்சு தான் நான் கொடுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஏரியான க்ளோத்ஸ் போட்டு நல்ல ப்ரீதபிள் க்ளோத்ஸோட காட்டன் ப்ரிஃபரபிளி போட்டு வந்துடுங்க. லெட்ஸ் ஹாவ் அ கிரேட் வைப். அண்ட் முடிந்தவரை இப்போ நேற்று பார்த்ததில் ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே ஒரு வாட்டர் பாட்டில். ஏன்னா மலேசியாவில் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணோம். நாட் இன் அ பேட். இது என்னன்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஷோஸில். ஸோ முடிந்தவரை ஒவ்வொரு பிளாக்லேயுமே வாட்டர் கவுண்டர்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ், ஸோ நான் அங்கே கை வைக்க முடியாது. பட் அவங்கக்கிட்ட என்ன ரிக்வஸ்ட் வச்சுன்னா வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் எக்ஸார்பிட்டன்ட் ரேட்டில், ஏன்னா கான்சர்ட்டுன்னு வரப்போ அது லாஜிஸ்டிக் செலவு அதெல்லாம் இருக்கும். ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து முடிந்த அளவு தரமான விலையில், சரியான விலையில் அவங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபேன்ஸ் டு பி டீஹைட்ரேட்டட். வரவங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கணுங்கிறது என்னோட இது. அந்த ரிக்வஸ்ட்டும், ஏன்னா அவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கான்சர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ரிக்வஸ்ட் இவங்க ஏற்றிக்கிட்டு இந்த கான்சர்ட்டை ஏற்ற மாதிரி அவங்க அதை செட் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நேற்று ஃபுல்லாக வந்து இப்போ எல்லாம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் இதையும் காமிச்சாங்க. இங்கே பார்க் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்து வந்து, நாங்கள் நேற்று அது நடந்தெல்லாம் பார்த்தோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே க்ரௌட் ஆகிடக்கூடாது. ஸோ வர உங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறது. 50% என் பர்ஃபார்மன்ஸ்னால் மீதி 50% உங்களோட கம்ஃபர்டபிலிட்டியில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிந்தவரை அது 100% அது பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 2 பேருமே வந்து த்ரூ அவுட் அதில் ரொம்ப இதாக இருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இந்த கான்சர்ட் வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. 2வது, ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கேருந்து ஆரம்பித்தேன். ஒரு குட்டி காலேஜ் ஸ்டேஜாக அப்படி தான் ஆரம்பித்தேன் என்னோடய பயணத்தை. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் அதான் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன். கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் ஆகிடுச்சு. திரும்பவும் என்னோட கான்செப்ட் வந்து, இவர் கான்செப்ட் எப்போ பண்ணுவீங்க, கான்செப்டே பண்ணது இல்லையா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. பட் என்னை ஹிப்ஹாப் தமிழாவை முதல் ஆல்பம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கவங்களுக்கு தெரியும். நாங்கள் கான்சர்ட்ஸ்லேருந்து தான் வந்தோம். அந்த டைமில் நாங்களே ஒரு ஷோ கிரியேட் பண்ணி, நாங்களே டிக்கெட் விற்று, நாங்களே மர்ச்சன்டைஸ் அடித்து, நாங்களே விற்று, அப்படி தான் ஹிப்ஹாப் தமிழா வளர்ந்துச்சு. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஹிப்ஹாப் தமிழா இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்ஸி கிட்ஸோட ஹிப்ஹாப் தமிழா வேறு. பட் அன்னைக்கு இருந்த 90s கிட்ஸ், நாங்கள் 90s கிட்ஸ், அதாவது நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தப்ப அப்போ வந்து மேடைகள் இருந்தால் ஹிப்ஹாப் தமிழா வளர்ந்துச்சு. ஸோ அந்த மேடைக்கு திரும்பி வரும்பொழுது இன்னைக்கு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ், என் படங்கள் மூலமாகவும் புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து முதல் முறையாக பார்க்க போகிறாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஹிப்ஹாப் தமிழா ஸ்டேஜில் இருந்தப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நாஸ்டாலஜிக்கான வைப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி வைப் தெரியும். ஏன்னா மலேசியா கான்சர்ட்டில் தெளிவாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு செக்ஷன் பயங்கர ட்ரெஸ்டாக, பயங்கர மேக்கப்லாம் ஆச்சு, பக்காவாக ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி வர மாதிரி வந்திருந்தாங்க. இன்னொரு கேங் டேங்க் டாப்போட, ஓகே இங்கே போகிறோம், ஆடுறோம், கொண்டாடுறோம், எப்படி வேர்த்து கொட்டோம் அப்படி வந்திருந்தாங்க. ஸோ அதை இங்கே முதலே சொல்லிடலாம். ஏன்னா இவங்கெல்லாம் கான்சர்ட் முடிஞ்சு வந்து கை கொடுக்குறப்போ ஃபுல்லாக அப்படியே பேரஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஸோ நானே வந்து ஷாக் ஆகிட்டேன், இல்லைங்க நம்ம கான்சர்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இதை இங்கே ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிடலாம். ஒருவேளை ஜென்ரலாக ரெடியாகி பயங்கரமாக கிளம்பி அப்படிலாம் வராதிங்க, வைப்பாக வர இதில் வந்துடுங்க. ஸோ இதுதான் இந்த கான்சர்ட்டுக்கான ப்ரீஃப். வாட்டர் பாட்டில்ஸ் அந்தந்த கவுண்டர்ஸ்லேயே இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் செட். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு 10 நாள் இருக்குது. ரிஹர்சல்ஸ் வந்து 4 ஆரம்பிக்குது. ஸோ திரும்ப சென்னை போனோடனே ரிஹர்சல்ஸ் ஒரு வாரம் ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடிந்தவரை எங்களால் முடிந்த 100% எஃபர்ட்டுக்கு மேலேயும் போட ட்ரை பண்ணுவோம். திஸ் வில் ஹாவ் டான்ஸ், திஸ் வில் ஹாவ் சாங்ஸ். நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க, நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், அண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ திஸ் வில் பி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சிங்கிற இந்த வேர்ல்டு டூர் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுறோம். 10 நாடுகளுக்கு போகிறோம். ஸோ மொதல் 2 லண்டன் அண்ட் மலேசியா முடித்தோன்னே ஹோம் எடிஷன். ஸோ ஹோம் எடிஷனில் நம்ம ஊருக்கு ஏற்ற, லண்டன்லேயோ மலேசியாவிலோ நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்கள், நம்ம ஊருக்கு ஏற்ற விஷயங்களை ஸ்பெஷலாக இதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் இந்த ஒரு முறை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக இதை டெய்லர் மேடாக பண்ணியிருக்கோம். சென்னையிலும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி. இந்த ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் மச்சி வேர்ல்டு டூர் வந்து ஒரு தடவை தான். இந்த ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா
அடுத்து எப்போ திரும்ப ஸ்டேஜ் ஏறுவோங்கிறது தெரியல, இன்டெஃபினட். ஸோ இந்த வேர்ல்ட் டூர் இந்த ஒரு முறை இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை டெய்லர் மேடாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ, நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இந்த ஊரில் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ்லேருந்து வருவேன், பண்ணாரிமலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் நின்று நைட்டு பஸ் ஏறி சேலம் பஸ் பிடிச்சி சேலத்தில் இறங்கி, சில டைம் ஈரோடு பஸ் தான் கிடைக்கும், ஈரோட்டில் இறங்கி சேலம் பஸ் மாதிரி சேலத்துலேருந்து சென்னை போய் இப்படி ஒரு ஜேர்னி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி அது வழியாக கிராஸ் ஆகி வரப்போ எனக்கு இதுதான் இந்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் அந்த டைமில் அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருக்கும். நான் பண்ணாரிமன் காலேஜில் படித்தேன், சத்தியமங்கலத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகி வந்து இறங்கி இங்கே இருக்கிற காலேஜஸ் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த காலேஜஸ் வழியாக பாஸ் ஆகிட்டு வரப்போ எனக்கு அந்த ஞாபகங்கள் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு வந்து திரும்பவும் கோயம்புத்தூரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது சொந்த ஊரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அன்னைக்கு வந்து பயங்கர செக்யூரிட்டி மெஷர்ஸ் இப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா நம்ம ஊர் அதெல்லாம் நம்ம பசங்க நம்ம வைபாக வரோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் உங்களுக்கு பயங்கர சேஃபாக இருக்கும். நீங்கள் பயங்கர சேஃபாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அண்ட் என்னுடைய முழு கவனமும் அதில் தான் இருக்குது. ஸோ ஒரு பயங்கரமான சேஃபான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அண்டு ஒரு ப்ராப்பர் டைட் செக்யூர்டு ஸ்பேஸில் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து பயங்கர ஹாப்பியாக வாங்க, வைப் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி வந்துடுங்க. ஸோ இதுதான் இந்த கான்செர்ட்டை பற்றி நான் ப்ரீஃப் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த கான்செர்ட் முடிஞ்சோடனே இப்போ தமிழா கான்செர்ட் உங்களுக்கு பழகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவ்வளோலாம் நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா மலேசியாவில் நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் இதை தெளிவாக நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆனாங்க. நாங்கள் ஷோவை ஸ்டாப் பண்ணி சில பேரை ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து இப்போ அதுக்காக தான் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம். பில்டப்லாம் கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிடுறேன். ஸோ வாங்க, நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ இல்லையோ, நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க, தெரிக்க விடுறோம், ஃபுல் வைப்பில் இருக்கேன்.